மாமா, நீங்க வர சொன்னீங்கன்னு அத்தை சொன்னாங்க. மருமகனே, என்ன மன்னிச்சிடியா? ஐயோ மாமா, நான் நீங்க தூக்கி வளர்த்த பையன் மாமா. என்கிட்ட போய் உண்மையை சொல்லணும்னா நான் தான் மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை மரியாதை இல்லாம பேசினது நான் தான். அன்னைக்கு கோயில நீங்க கோவமா பேசினப்பே மீனாட்சி ரொம்ப வருத்தப்பட்ட மாமா. நாங்க 2 பேரும் கூட உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான் இருந்தோம். அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. 1000 தான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட ஆணி வேற நீங்க தான் மாமா. உங்களை அப்படி நான் மரியாதை இல்லாமலாம் பேசியிருக்க கூடாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னடா விளக்கண்ண, நீ பண்றதையெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிடுங்கன்னு என் காலில் வந்து விழுவ. நான் உன்னை மன்னிச்சிடணுமா? நான் மறக்க மாட்டேன்டா. நீ எனக்கு பண்ணதையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா. உன்னை பழிக்கு பழி வாங்காம மன்னிக்கவும் மாட்டேன்டா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியல? உன்னை ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன்னு நினைச்சியா என்ன? எம்பிட்டு தைரியம் இருந்தா என் கோயிலுக்கே வந்து கள்ளசாமி ஆடி என்ன அசிங்கப்படுத்திருப்பேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன, உனக்குத்தான் நாடகம் போட்டு நடிக்க தெரியும்னு நினைச்சியா? நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் வில்லனுங்க. நீ ஏன் இம்புட்டு பண்ணும்போது நாங்கெல்லாம் எம்புட்டு பண்ணுவோம். என்ன பாக்குற? எனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னது, நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்தது, உங்க அத்தை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டது எல்லாமே நாடகம்டா. எப்படி என் நடிப்பு தத்ரூபமா இருந்ததா? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் உன் வழியிலேயே போய் உன்னை அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்கிட்டயே சவால் விடுற இல்ல? இப்ப நான் ஒரு சவால் விடவா? எல்லாரும் முன்னாடி நான் மனசு மாறிட்டது மாதிரி நடிச்சு உன் கூடவே இருந்து உன் பேரை கெடுத்து நீ கெட்டவன்னு எல்லாரையும் நம்ப வச்சு உன் முகத்திரைய கிழிச்சு என் அம்மா சௌந்தர்யா, வைத்தி, மீனாட்சி எல்லாருமா சேர்ந்து உன்னை என் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி உன்னை எந்த நாதி இல்லாம நடுத்தரவுல நிக்க வைக்கல. நான் ஆம்பளை இல்லடா.